அன்னைக்கு ஒரு நாள் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு சேனல் லோகோ தேவைப்பட்டதால் கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணலாம்னு கூகுளில் லோனர் ஒபிட்டோ டமிஸ்னு சர்ச் பண்ணுவேன். பட் சர்ச் ரிசல்ட்ஸில் வேற ஒருத்தங்க சேனல் இருந்தது. என்னடான்னு பார்த்தா அவங்களுக்கு பேக்ரவுண்டில் நம்ம சேனல் தம்ப்நெயில் இருந்துச்சு, சைடில் லோனர் ஒபிட்டோ டமிஸ் ரியாக்ஷன் இருந்துச்சு. அப்புறம் யூடியூப்பில் நாருட்டோ தக் லைஃப் ரியாக்ஷனை சர்ச் பண்ணுனா 2 பேர் நம்ம சேனலுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன, அவங்க ரியாக்ஷன் வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கேட்டானே ஒரு கேள்வி. தெரிஞ்சு பலவீனமா தான் இருக்காரு. அட பாருங்களா, ஏமாத்துறதுக்கு அவனுக்கு இன்னும் திறமை சரியா பத்தலன்னு நினைக்கிறேன். போய் வேலைய பாரு. ஏன் இது வேலை செய்யல? என்ன பார்த்து கை வாங்கின மாதிரி தெரியுது. அதுவும் சரிதான். இது வரைக்கும் நம்ம போன மிஷன்ல நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஒண்ணுமே செய்யல. करके भी देखो, eat 5 star, do nothing. அப்ப காசு எடு. அப்ப அடுத்த தடவை நானும் உன் கூட வந்து பாக்குறேன். அது சரி, எந்த மனுஷனுக்கு தான் ஆசை இல்ல? டீச்சரா கூட இருக்கலாம். அத சொல்றவரே எனக்கு தெரிஞ்சு பலவீனமா தான் இருக்காரு. என்னது அவ்வளவுதானா? அப்படியே அந்த டைலாக் வரும். ஸோ அங்கே சீரியஸாக போயிட்டு இருக்கோம். நீங்க இவங்களோட எடிட்டோட அந்த கரெக்டாக நோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டு தான் இந்த வீடியோ பண்ணோம். இந்த சேனல் அவர் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. உண்மையாவே வீடியோ சூப்பராக இருந்துச்சு. ஒன்று என்னன்னா, இவங்களுக்கு ஒருத்தர் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவங்க நாருட்டோ தக் லைஃப் ரியாக்ஷன் கேட்டதுனால யூடியூபில் சர்ச் பண்ணி நம்ம சேனலில் செலக்ட் பண்ணியிருக்காங்க போல். ஆனால் இவங்க 2 months முன்னாடியும் இவங்க 11 months முன்னாடியும் வீடியோ போட்டு இருக்காங்க. நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். தேங்க்ஸ் ஃபார் ரியாக்டிங் அவர் வீடியோ. கமெண்ட் பண்ணுங்க, லைக் நிறைய போடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.